எல்லாருமே ஒன்று கூடி இங்க நம்மள அரசியல்வாதிங்க பாக்கிறதுக்கு வந்துகிற தலைவர் போற எதுவுமே பேசாம இங்க ஒரு தேதியை குறிப்பிடுங்க. தலைவர் யாராக இருக்கட்டும், ஒரு போராட்டம் பண்ண போறோம், எதை கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ண போறோம். வந்துகிறவங்க ஒரு 50 ஏக்கர் வந்திருக்கோம். 50 சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்னைக்கு இந்த முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரத்தில் இருக்கிற கடற்கரையில் ஐயா மாபெரும் மறைந்த எங்களுடைய தலைவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களுடைய 166வது பிறந்தநாள் விழாவையும் மற்றும் மீனவ ஆளுமைகளோட மாபெரும் கலந்தாய்வு கூட்டத்தையும் இந்த இடத்துல நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த கலந்தாய்வு கூட்டம் எதற்காக அப்படின்னா 3 விஷயம் தாங்க. ஒன்று, மீனவர்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பன் தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்களே தவிர அவங்க எங்க மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கவே மாட்டாங்க. எங்களோட உட்பிரிவுகளான 16 உட்பிரிவுகளையும் இணைத்து மீனவராக இணைத்து பழங்குடியினர் பட்டியலில் எஸ்டி பட்டியலில் சேர்க்கணும். வர தேர்தலில் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று வர எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க யார் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல சேர்ப்போம், நாங்கள் சட்டசபையில் தீர்மானம் போடுவோம் எந்த கட்சி சொல்லுதோ அந்த அரசியல் கட்சியை எங்களுடைய அனைத்து தமிழக மீனவர்களும் கன்னியாகுமரியை பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஆரம்பாக்கம் வரை அதே மாதிரி உள் மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து மீனவ சங்க சொந்தங்களும் எங்களை பழங்குடியினர் பட்டியல மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பன்னு சொல்ற சட்டசபையில தீர்மானம் போடுவேன்னு சொல்ற அந்த அரசியல் இயக்கத்துக்கு அந்த அரசியல் கட்சிக்கு பெருவாரியான வாக்குகளை செலுத்துறதுக்கு எங்க மீனவ மக்கள் தயாரா இருக்காங்க. அதே போல இரண்டாவது கோரிக்கையான ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியா இருக்கட்டும் இல்ல அகில இந்திய அரசியல் கட்சியா இருக்கட்டும், எல்லாருமே மீனவர்களுக்கு ஒரு இருட்டடிப்பு செய்யற மாதிரியான விஷயம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இருட்டடிப்பு தான் செஞ்சிட்டு இருக்காங்க. மீனவர்கள் 50 தொகுதிகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக பலமா இருக்காங்க. அந்த 50 தொகுதிகளோட வாக்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கட்சிகளில் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் யார் அதிகப்படியான சீட்டுகளை எங்க மீனவர்களுக்கு வழங்குறாங்களோ அந்த அதன் அடிப்படையில் எங்களுடைய வாக்குகளை நாங்க மீனவர்கள் பெரும்பான்மையா அந்த அரசியல் கட்சிக்கு போடுவதற்கு தயாரா இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஆள்றதுக்கு ஆசைப்படுற எந்த கட்சியா இருக்கட்டும் அவங்க மீனவர்களுக்கு இன்னைக்கு கடற்கரை 15 கடற்கரை தொகுதிகளிலும் உள்நாட்டுல ஒரு 5 தொகுதிகளையும் சேர்த்து ஒரு 20 தொகுதியை எந்த அரசியல் கட்சி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க? ஏன்னா இன்னைக்கு 50 தொகுதியில நாங்க உங்களுக்கு வாக்கு போடுறதுக்கு தயாரா இருக்கோம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களிலும் மீனவர்கள் இருந்தாலும் இந்த 50 தொகுதி நாங்க ஓட்டு போடுறவங்க தான் எம்எல்ஏவா போக முடியும். நாங்க இப்போ ஓட்டு போடுற அந்த 50 பேர் ஜெயிச்சு போனீங்கன்னா தான் உங்க கட்சி ஆளுங்கட்சியா உட்கார முடியும். இதை இந்த நேரத்தில் மனசுல வச்சுக்கிட்டு எங்க மீனவர்களுக்கு 20 சட்டசபை தொகுதிகளை இந்த வர 2026 தேர்தலில் எங்களுக்கு கொடுக்கணும்ன்றத இந்த நேரத்தில் நாங்க இதுவா வைக்கிறோம், எங்களோட கோரிக்கையா வைக்கிறோம் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே. அதே போல 3வது கோரிக்கை என்னன்னா, கடல், ஆறு, ஏரி, குளம், குட்டை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வரீங்க. எங்க மக்களை அழிக்கிற மாதிரியான திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னால எங்களுடைய ஆறுகளிலோ ஏரிகளிலோ கொண்டு வரும்போது உள்நாட்டு மீனவ மக்கள் கிட்ட கருத்துக்களை கேட்கணும். அதே மாதிரி கடல் மற்றும் கடல்ல திட்டங்களையும் கடற்கரையில திட்டங்களை கொண்டு வரும்போது கடற்கரை மீனவர்களிடம் கருத்து கேட்காம எந்த திட்டத்தையுமே இங்க கொண்டு வரக்கூடாது. எங்களோட திட்டம் எங்களுக்கு அது சாத்தியமா இல்லைன்னா தயவு செய்து அந்த திட்டங்களை இந்த அரசுகள் செயல்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இங்க கடலை இங்க குத்தகை போட்டு வித்துட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் நம்ம நெல்லூரை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கோ கேஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க. கன்னியாகுமரி பக்கம் போயிட்டீங்கனாலும் கேஸ் எடுக்கிறதுக்கும் காற்றாலை திட்டங்களுக்கு ஆணையை கொடுத்துட்டாங்க. தயவு செய்து இந்த இன்னைக்கு மத்திய அரசா இருக்கட்டும், இன்னைக்கு ஆள்றதுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிற எந்த கட்சியா இருக்கட்டும், அந்த கடல்ல கொண்டு வர திட்டங்களை உடனடியாக கைவிடணும்ன்றத இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். இந்த 3 கோரிக்கைக்காக தான் இந்த கூட்டம். மீனவ மக்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மீனவ சமூக ஆளுமைகளும் சங்க தலைவர்களும் அனைத்து ஊர் பஞ்சாயத்துகளும் சேர்ந்துதான் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கோம். இந்த கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா வரும் இதுவா இருக்க மாதிரி தெரியும். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறது அத்தனை பேருமே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமானவர்கள். அவர்கள் நினைச்சா உங்களுக்கு தலைவர்கள் அவங்க நினைச்சா உங்களுக்கு ஓட்டு போட வைக்க முடியும். இல்ல எங்களுக்கு மீனவர்களோட ஓட்டு வேணாம், எங்களுக்கு எந்த இதுவுமே வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா தயவு செய்து இந்த அரசியல் கட்சியில் நாங்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய மீனவர்களுக்கு அதிகப்படியான இடங்களை கொடுங்க. அதே மாதிரி எங்களை கடல்சார் பழங்குடியினர் பட்டியலில் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து சட்டசபையில் தீர்மானம் போடணுன்றத இந்த வாக்குறுதிகளை கொடுக்கணுன்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம்.
நன்றி. என்னோட பெயர் ரூபேஷ் குமார். 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கலந்துட்டு இருக்கீங்க. இந்த வலியுறுத்தல், இந்த கருத்தை வலியுறுத்தல் வந்து ஒற்றை குரலாக எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க, நிரூபிப்பீங்க? அது அவங்க எல்லாரும் அவங்களுடைய அறிக்கையை வெளிப்படுத்துவாங்களா, இல்ல எந்த மாதிரி கொண்டு வருவீங்க? நிச்சயமா எல்லாரும் எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? அரசாங்கத்துக்கு இன்னைக்கு நாங்க போடுற தீர்மானங்களை இன்னைக்கு இப்ப வந்திருக்காங்க இல்லைங்களா, அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லா முக்கியமானவர்களும் வந்திருக்காங்க. எங்களுடைய முக்கியமான எல்லா தலைவர்களையும் அழைச்சிக்கிட்டு அவரவர்களுடைய கட்சி தலைமைக்கு எங்களுடைய தீர்மானத்தை கொண்டு போய் அவர்கள் கட்சி தலைமைக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது எங்களோட தீர்மானங்கள் அனைத்து கட்சிகளுக்கும் போய் சேரும். அதனால எல்லா சங்கத்தோட தலைவர்களும் எல்லா ஆளுமைகளும் வந்து அதற்கு தயாரா நாங்க இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த முறை அதிகப்படியான இடம் கண்டிப்பா எங்களோட அவங்க நாங்க வந்து எங்க மீனவ சங்கங்களுக்கு கூட சீட்டு கேட்கல, அவங்க கட்சியில இருக்கிற எங்க மீனவர்களுக்கு குடும்பம் தான் கேட்கிறோம். சோ அதை தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதை வந்து இந்த அனைத்து கட்சிகளும் பின்பற்றணும்ன்றதை இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். எல்லாருமே அது உறுதியா இருக்காங்க. அவருடைய பேட்டி நாங்கள் உரிமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்து மீனவ கிராம தலைவர்களும் அனைத்து மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா அவர்கள் கருத்துக்கள் நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று வாக்குறுதியும் செய்கிறோம். அது எந்த கருத்து கணிப்பும் கிடையாது. அதுக்காக தான் இந்த கூட்டம். நாங்கள் அதிகாரத்துக்கு செல்கிறார்கள். அப்போ எல்லா தரப்பு மக்களுமே அதிகாரத்துக்கு செல்லணும், அவர்களுடைய பிரதிநிதிகள் செய்யும். இன்றைக்கு 75 ஆண்டு காலம் ஆனாலும் கூட மீனவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. மீனவர்களுடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு சட்டசபையில் பாராளுமன்றத்தில் ஆள் இல்லை. இந்த 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 மாதிரியான அரசியல் அதிகாரத்துக்கு தான் இந்த கூட்டமே போட்டிருக்கோம். கட்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஏன் நீங்கள் கட்சியில் மீனவர்களை பொறுப்பில் வச்சுக்கோங்க? வெறும் மீனவர் அணி எதுக்கு போட்டிருக்க? சீட்டு கொடுக்காததுக்கு எதுக்கு ஒரு மீனவர் அணி போட்டிருக்க? அவங்கள என்னைக்காவது கூட்டு வச்சு உங்களுக்கான மீனவர்களுக்கான கோரிக்கைகள் என்னன்னு அந்த கட்சி பேசுதா? எந்த கட்சியுமே பேசாததுக்கு அப்புறம் எதுக்கு ஒரு மீனவர் அணி அதில் இருக்குது? எந்த கட்சியிலுமே மீனவர்களை கூட்டு, மீனவர் அணியை கூட்டு, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எத்தனை தொகுதி வேணும்னு பேசாததுக்கு எதுக்கு ஒரு மீனவர் அணி வச்சிருக்கீங்க? வந்து எஸ்டி பட்டியலில் சேர்க்கணும்னா யார் சேர்க்கணும்? மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்கள தானே சேர்க்கணும். குறைந்தபட்ச ஒரு ஆய்வு கூட, அக்கா சொன்ன மாதிரி ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆய்வு கூட 75 ஆண்டுகளாக நீங்க நடத்தலன்னு சொல்றீங்க. அது அசிங்கம் இல்லையா? 75 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்து வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கைகள், ஆட்சியில் இருக்கிற இத்தனை ஆட்சியாளர்களும் கூட ஒரே ஒரு ஆய்வு கூட நீ இன்னைக்கு பண்ணல. இவரு கொடுத்த ஒரு சங்கத்துல கொடுத்த ஒரு நோட்டீஸுக்கு பதில் அனுப்புற, நான் ஆய்வு பண்றேன்னு என்னைக்கு பண்ணுவேன்? காரணம் என்ன? அரசியல் அதிகாரம் மறுக்கப்படுது. கட்சியில ஆட்கள் இருக்கிறார்கள் மீனவர்கள், ஆனால் அவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. அவங்க எங்க வந்து சொல்றாங்க பாத்தீங்களா? எங்க கிட்ட சொல்றாங்க, சங்கம் நடத்துறவர்கள், கட்சி நடத்துறவர், கட்சியில் இருக்கிறவர்கள், பெரிய பலம் வாய்ந்த கட்சியில் இருக்கிறவர்கள் யாருக்கிட்ட முறையிடுறாங்க? சங்கம் வச்சிருக்கிறவர்களுக்கு முறையிடுறாங்க. சங்கம் எல்லாம் செய்யணுமா? போராட்டம் சங்கம் நடத்தணும். எல்லாம் மக்களை 2 லட்சம் மக்களை கூட்டணும், போராட்டம் நடத்தணும், கோரிக்கைகள் வைக்கணும், மாநாடு போடணும், எல்லாம் சங்கம் போடணும். அப்புறம் எதுக்கு கட்சியில மீனவர்கள்? அவங்களுக்கு கட்சியில் இருக்கிற மீனவர்களையே அதிகாரப்படுத்துறதுக்கு ஒரு சாதாரண மீனவன் தேவைப்படுற சூழல் இன்னைக்கு இருக்கு. ஒழுங்கா அதாவது அரசியல என்ன இப்போ மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லணும்ன்றத கூட எந்த கட்சியில் இருக்கிற மீனவர்களுக்கான குழுக்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. அவங்க என்ன சொல்றாங்களா, நாங்கெல்லாம் போராட்டம் நடத்தி அவங்க எங்களை கவனிச்சு அதுக்கப்புறம் அந்த கோரிக்கைகளை அவங்க மேனிஃபெஸ்டோல போடுவாங்களாம். எவ்வளவு வேடிக்கைக்குரிய விஷயமா இருக்கு பாருங்க. அவர்களுக்கான அவர்களுக்கான அதிகாரம் என்ன, அவர்களுக்கான கோரிக்கைகள் என்ன, அவங்க தானே வெளியிடணும். அந்த கட்சியில இருக்கிற மீனவர்களுக்கு சீட்டு கொடுக்கறது அவர்கள் தானே செய்யணும். நாங்க பெரிய 2 லட்சம் 3 லட்சம் கூட்டத்தை கூட்டி அதுக்கப்புறம் நீ எங்க வந்து பாக்குற அவசியம் இல்லை. 3 லட்சம் பேர் 10 லட்சம் பேரை கூட்டி போராட்டம் நடத்துறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு ஜெயிச்சுக்க தெரியாதா? அப்புறம் எதுக்கு நீ மீனவர் அணி ஒண்ணு வச்சிருக்க? எதுக்கு மீனவர்களை கட்சியில சேர்க்கிற? எதுக்கு மீனவர்களுடைய ஓட்டை கேட்கிற? அது புதுச்சேரியாக இருந்தாலும் தமிழகமாக இருந்தாலும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பொதுவாக புதுச்சேரியில் ஒரு மீனவர்களுக்கான பிரச்சனைனா தமிழக மீனவர்கள் குரல் கொடுப்பதில்லை, தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை புதுச்சேரி மீனவர்கள் பேசுவதில்லை. இந்த வேறுபாடு ஒரு தவறான ஒரு சிந்தனை. அது அப்படி இல்லை. எல்லாரும் நாங்க கேட்போம். நாங்க கன்னியாகுமரியில இருந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ல இருந்து எல்லா தமிழர்கள் எல்லா மீனவர்களுக்கும் நாங்க கேட்டுதான் இருக்கிறோம். மீனவர்கள் எந்த வடிவில் இருந்தாலும், அது வந்து உள்ள சேலத்துல இருந்தாலும் கோயம்புத்தூர்ல இருந்தாலும், அந்த மீனவர்களுடைய பிரச்சனைன்னு தெரிய வந்ததுன்னா நாங்க குரல் கொடுப்போம். எங்களுக்கு அதுல பாகுபாடெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வாழக்கூடிய அனைத்து மீனவர்களும் இன்னைக்கு நாங்க ஒன்றாதான் இருக்கிறோம். இல்ல நீங்க கேட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க, பாண்டிச்சேரி மீனவர் குரல் கொடுக்கறது இல்ல, தமிழ்நாடு மீனவர் குரல் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த பிராந்திய பிரிவை உருவாக்குனது பத்திரிகையாளர்களும் அரசும் தான்.
கடற்கரையில இருக்கிற மீனவர்கள் கரெக்டா தான் இருக்கிறோம். தமிழக மீனவர்கள் நாங்க மீனவர்களா தான் உங்களை பார்க்கிறோம். நீங்க தான் புதுச்சேரி மீனவர்கள், தமிழக மீனவர்கள் நீங்க தான் சொல்லி குறிப்பிடுறீங்க. அதான் தமிழக மீனவர்கள் எழுதி பத்திரிகையும் அரசாங்கமும் இன்னைக்கு ராமநாதபுரம் மீனவர்கள், நாகை மீனவர்கள், காரை மீனவர்கள், புதுவை மீனவர்கள்னு பிரிச்சு 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 இன்னைக்கு மீனவர்கள் கைது பண்ணா ஒரு காலத்துல தமிழக மீனவர்கள் எழுதிய பத்திரிகையும் செய்தி வெளியிட்ட அரசும் இன்னைக்கு வந்து மாவட்டங்களா ஊர்களா பிரிச்சு இன்னைக்கு ராமநாதபுரம் எழுதுறதுல பாம்பன் மீனவர்கள் கைது, மண்டப மீனவர்கள் கைது, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு எங்களை சுருக்கி எங்களுடைய சிந்தனையை விரிவாக்காம எங்களுடைய கூட்டமைப்பை விரிவாக்காம தடுத்து சுருக்கிறது அரசு தான். அது நாங்க இல்ல, நாங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு, நேற்று அரெஸ்ட் பண்ணவங்க கூட பாண்டிச்சேரியில இருந்து இயக்கம் வந்து மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்குது. எங்களுடைய செயல்பாடு சரியா தான் இருக்கு. அரசுடைய பார்வையும் அதை வெளிக்கொண்டு வர்றவங்க பார்வையும் சரியில்லைன்றதான் எங்களுடைய மேலான ஒரே ஒரு இது அண்ணன் சொன்னாங்க. மேனிஃபெஸ்டோவில் வந்து மீனவர்களுக்கு வந்து எந்த கட்சியும் பிரதிநிதித்துவம் கொடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து ஜெயக்குமார் அண்ணன் அதில் வச்சிருக்காங்க. ஸோ மீனவர் சார்பாக அவர் வந்து நம்ம சார்பாக அவர் இருக்காருன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற கட்சிகளும் அது மாதிரி அவங்கவுங்க சைடில் பண்ணுன்றது அண்ணனோட இதை நான் எங்களுடைய பார்வை என்னன்னா, கட்சியில் இருக்கிற தலைவர்களே, மீனவர் அணியில் இருக்கிற தலைவர்கள் இல்லை மீனவர்கள் மற்ற கட்சியில் இருக்கிற தலைவர்கள் ஏன் எங்களை கூட்டு நீங்க அந்த மேனிஃபெஸ்டோ கேட்க மாட்டீங்க? ஏன் எதுக்கு அந்த மேனிஃபெஸ்டோவை நீங்க எங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்? நீங்க முதல்ல பேசிட்டு வெளியே போயிட்டா அப்புறம் எப்படி நீங்க மேனிஃபெஸ்டோ கத்துப்பீங்க? நாங்க தான் மேனிஃபெஸ்டோ சொல்லணும். நம்மளுக்கு நோக்கம் பேட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்மளுக்கு பிரச்சனைகளை பேசுறதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். கோரிக்கையை மட்டும் வைங்க, உரிமையை கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. முடிஞ்சு போச்சு. நாங்க அமைச்சரா இருந்து நாங்களே செஞ்சுக்கிறோம், நாங்களே எம்எல்ஏ இருந்து நாங்களே செஞ்சுக்கிறோம். அரசியல் அங்கீகாரம் வேணும். நோக்கமா பார்த்தது அண்ணன் சொன்னது என்ன, அவருக்கான ஆதங்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுக்கு தேவையான அளவீடான ஒரு வரைமுறையை தேர்தல் வாக்குறுதிகளா கொடுக்குறாங்க. உண்மையிலேயே களத்துக்கு வந்து இங்க இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலைவர் இருக்காங்க, ஒருங்கிணைச்சு கொண்டு வரதுக்கு மாநில அளவுல தலைவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட உட்கார்ந்து ஒரு கலந்தாய்வு மேற்கொண்டோ ஒரு கருத்து கேட்டோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு மாவட்டத்துக்கும் தொழில் முறைகள் வேறுபடுங்க. இப்ப வந்து எப்படி விவசாயிகள் வந்து ஒரு இடத்துல நெல் விதைக்கிறாங்க, இன்னொரு இடத்துல கம்பு போடுறாங்க, ஒரு இடத்துல சோளம் போடுறாங்க. நான் விதை நெல்லை கொண்டு போய் சோளம் போடுறவங்கள்ட்ட கொடுத்துட்டு நெல் போடுறவங்கள்ட்ட போய் கம்பு கொண்டு போயோ சோளத்தை கொண்டு போய் கொடுத்தா எப்படி வேறுபடுமோ, அது மாதிரி இங்க மீன்பிடி முறைமைகளும் வேறு, மீன்பிடி அந்த தளங்களும் வேறு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்ட தேவைகள் இருக்கும். அதுக்கான கலந்தாய்வுல வைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அது. இன்னொன்று வந்து அண்ணன் சொன்னதோடைய நோக்கம் என்னன்னா, இந்திய மீனவர்கள் கைது அப்படின்னு ஒரு கட்டத்துல பேசிட்டு இருந்தாங்க. அது சுருங்கி தமிழக மீனவர்கள் ஆச்சு, தமிழன்ற அடிப்படையில். அப்புறம் மாநிலங்கள் ரீதியா புதுவை, தமிழ்நாடுன்னு வந்தது. அதுக்கு பிறகு மாவட்ட ரீதியா தலைமை இடங்களை போட்டாங்க. இப்போ கிராம ரீதியா சுருங்கிடுச்சு. நாங்க எங்க இருக்கிறோன்ற ஒரு கேள்வியும் வலியும் இருக்கு. அதுதான் அந்த இது. இப்போ நாங்கள் இந்த கடைசியாக நான் ஒன்றே மட்டும் சொல்கிறேன், இவங்களோட ஒப்புதலோட வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் இருக்கு. இந்த மாநிலங்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியோடு இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கு, அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணியோட இடங்களும் இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு ராஜ்யசபையில் அல்லது லோக்சபாவில் போட்டு இந்த மக்களுடைய பிரச்சனை, குறிப்பாக இரு நாடுகளுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனாலையும் எங்க மக்களுடைய சட்டம் சார்ந்த, இப்போ சிஆர்எஸ் சட்டமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் சட்டம் சார்ந்த தகவல்களை சொல்றதா இருக்கட்டும், இப்போ தேசிய மீனவர் பேரவைன்னு அமைப்புகள் இருக்காங்க, இது போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சாலும் எங்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்க முடியாத சூழல் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல ராஜ்யசபா இடங்களை வந்து கடலோர மக்களுக்கான வாய்ப்பையாவது உறுதி செய்யணும் அப்படின்னு இப்போ எனக்கு அந்த தகவலை அனுப்பிச்சு சொல்ல சொன்னாங்க. நாங்கள் என்ன எதுக்காக அதிகார பரவல் கேட்குறோன்னா, ஒரு நீண்ட காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் அரசியல் பங்கேற்பு இல்லாததுனாலேயே நாங்க இன்னும் பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். பொருளாதாரம் மட்டும் எங்கள்கிட்ட இருந்து அதிகமா போயிட்டு இருக்கே தவிர உரிமை சார்ந்த இந்த கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, சொந்த மண்ணுல அகதி மாதிரி இருக்கோங்க. இங்க நல்ல தண்ணி ஓட குப்பம்னு ஒரு ஊர் இருந்தது, சென்னையில இருக்கிற எல்லாருக்கும் இது பேரே நல்ல தண்ணி ஓட குப்பம். இன்னைக்கு அந்த மக்கள் செம்மஞ்சேரியிலையும் கண்ணகி நகர்லயும் இருக்காங்க. ஒரு பரந்துபட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததுனால, பரந்துபட்ட நிலப்பரப்புல வாழ்ந்ததுனால தான் எங்களுக்கு பேரே பரதவர்கள்னு பேர். ஆனா இன்னைக்கு சுருங்கி ஒரு 10க்கு 15 சுனாமி குடியிருப்புல இருக்கிறோம். அந்த குடியிருப்புமே எங்களுக்கு சொந்தம் இல்லை. நான்லாம் எங்களோட ஈபி கட்டணம் இருக்கு இல்லையா, மின்சார கட்டணம், அதெல்லாம் கலெக்டர் பேர்ல கட்டுறாங்க. எங்க பேர்ல நான் வந்து தேர்தலில் நிற்கும் போதுமே என்னை கேட்டாங்க, நிலுவையில்லா சான்று வாங்கிட்டு வாங்க. நான் கலெக்டர் பேர்ல ஈபி பில்ல வச்சுக்கிட்டு எப்படிங்க நிலுவையில்லா சான்று வாங்குறதுன்னு கேட்டேன்.
இப்படிதான் இருக்கு இங்க நிலைமை. அதுக்கு காரணம் இங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எந்த கட்சியா இருந்தாலும் வரக்கூடிய தேர்தலில் உரிய அங்கீகாரத்தை எந்த கட்சி வழங்குதோ அவங்களுக்கு ஏகோபித்த ஆதரவை கடலோர மக்கள் கொடுக்க தயாரா இருக்கிறோம். இங்க மட்டும் இல்ல, உள்நாட்டு மீனவர்கள், பர்வதராஜ குலத்தினர், இப்படி பல்வேறு தரப்பு நாங்க அதுக்கு தான் ஒன்றிணைச்சிருக்கிறோம். எங்களுடைய அந்த உங்களை அழைப்புகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுல ஒரு 2-3 பேர் இன்னும் விடுபட்டு இருக்காங்க. நாங்க இப்பதான் தேடி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான வாய்ப்பை கொடுங்க. இல்ல அப்படின்னா இந்த தேர்தலே எங்களுக்கு வேண்டான்னு எங்களை புறக்கணிச்சு விட்டுருங்க. நாங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்கு கடல் மட்டும்தாங்க சொத்து, கடல் மட்டும்தான் உலகம், கடல் மட்டும்தான் வாழ்வியல், நாங்க கடலோடயே இருந்துடுறோம். உங்ககிட்ட நாங்க எந்த உரிமையும் கேட்கல, எந்த சலுகையும் கேட்கல. நாங்க உழைச்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம், எங்களை விட்டுருங்க. இதுதான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்ல வந்தது. மேடம், ஒரு கேள்வி. நீங்க இப்போ அரசியலை விட்டு விலகி ஒரு வருஷமா விலகி இருக்கிறீங்க. யார் சொன்னா? அரசியல் கட்சியில விட்டு கட்சி விலகி இருக்கிறீங்க. நீங்க அரசியல்வாதி தான், ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருந்தீங்க, அப்புறமா இல்ல. இப்போ இந்த ராஜ்யசபா சொன்னீங்கல்ல, அந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டா நீங்க அந்த கட்சியில போய் சேருவீங்களா? ராஜ்யசபா எம்பி சொன்னீங்க, மீனவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். நீங்க இல்ல, ஒண்ணுதாங்க. நாங்கள் இந்த கோட் எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். எல்லா மீனவர்களும் ராஜ்யசபாவுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டா அந்த கட்சியில் நீங்க சேருவீங்களா? கூட்டமைப்பு சார்பாக ராஜ்யசபா சீட்டை வழங்கும் பட்சத்தில் அதை காளியம்மாள் அக்காவுக்கு கொடுத்து நாங்க ஆதரவு தெரிவித்து அந்த கட்சிக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து